அழலாம், அவங்க முன்னாடி நீங்க அழக்கூடாது. நான் நம்ம அழுதா கூட இறங்காதவங்க, இறங்க மாட்டாங்க. நீங்க அழுதா கூட இன்னும் கொஞ்சம் உங்களை இது பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்க கணக்கு யாருக்கு கொடுத்தா போதும்? சொல்லுங்க சத்தமா, யாருக்கு கொடுத்தா போதும்? நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தா போதும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தா போதும். அவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் உங்களை வளர்த்தல, அவன் உங்களை உயர்த்தல, அவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவன் நீ கடந்து வந்த எந்த பாதையுமே அவனுக்கு தெரியாது. உங்களை குறித்து முழுசாவே தெரியாத ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் அவன் சொன்ன வார்த்தைக்காக சோர்ந்து போகணும்? யார் என்ன பண்ணினாலும், நம்ம இடையில வாசிச்சோம்ல, என் முகத்தை கற்பாறைய போலாக்குன்னு, கற்பாறைய போலாக்குன்னு. ஏன்னா நீங்க தலைவனாக போறீங்க, நீங்க தலைவியாக போறீங்க. உங்களை நம்பி கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு. நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்க கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம்.